ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கீங்களா சிஸ்டர்? ஆமாம் பிரதர், குஷியான ஆத்மாவா இருக்கும். ஓகே. அப்பா நினைவு எப்படி இருக்கு? அப்பா நினைவு நல்லாவே இருக்கு. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு முரளி உங்களுக்கு நீங்க எப்படி எப்படி? நான் சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். டபுள் குஷியா இருக்கேன். நினைவு. ஓகே சிஸ்டர். சரி, இன்னைக்கு முரளி வாசிக்கலாம் சிஸ்டர். இப்போ பாபாவோட முரளி 30/6/2025 முரளி. ஷிவ் பாபா என்ன சொல்றாரு பார்க்கலாம். அவர் பகவான் நமக்காக அவரோட மகா வாக்கியத்தை பேசுறாரு. செய்பவர் செய்விப்பவர் சிவ பரமாத்மாவோட மகா வாக்கியம். காலை முரளி ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை ஞானத்தின் மூலமாக தூய்மையான நறுமணம் உள்ள மலராக மாற்ற வந்திருக்கார். நீங்க முள்ளா ஆகக்கூடாது. முட்களை இந்த சபையிலும் கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. தந்தை உங்களை ஞானத்தின் மூலமா தூய்மையான மலரா மாத்திட்டு இருக்காரு. நீங்க ஒருபோதும் முள்ளா மாறக்கூடாது, முற்களை இந்த சபைக்கு கூட்டிட்டு வரவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி: நினைவு யாத்திரையில் நன்கு முயற்சி செய்யும் குழந்தைகளோட அடையாளம்லாம் என்னவா இருக்கும் கேட்கிறாரு. பதில் இத கேள்வி. பதில் நினைவில் முயற்சி செய்யும் குழந்தைகள் மிகவும் குஷியாக இருப்பாங்க. இப்போ நாம் திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கும். பிறகு நாம் நறுமணம் உள்ள மலர்களோட தோட்டத்துக்கு செல்ல வேண்டும், அதுவும் நினைவிருக்கும். நீங்க நினைவு யாத்திரையினால் நறுமணம் உடையவர்களாக ஆகுறீங்க மற்றும் மற்றவர்களையும் அப்படி ஆக்குறீங்கன்ற நினைவு இருக்கும். நினைவு யாத்திரையில இருக்கவங்க எப்பவும் குஷியா இருப்பாங்க, அந்த மகிழ்ச்சி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், சாந்தி தாமம் போய்கிட்டு இருக்கோம், அடுத்து மலர் தோட்டம் சுகதாமத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற அந்த நினைவும் குஷியும் இருக்கும். நினைவு யாத்திரையில இருக்கவங்க தானும் நல்ல நறுமணமிக்க மலராவாங்க, மற்றவர்களையும் நறுமணமிக்க மலரா ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதுக்கு பாபா சொல்றாரு, ஓம் சாந்தி சொல்லி தோட்ட முதலாளி அமர்ந்திருக்கிறாரு நம்ம முன்னாடி. தோட்டக்காரனும் இருக்கிறாங்க, மலர்களும் இருக்கிறாங்க. இது புதிய விஷயம் தானே அப்படி கேட்கிறாரு. யாராவது புதியவர்கள் கேட்பார்கள் என்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பார்கள். அவர்களுக்கு பாபா தோட்டத்தோட எஜமானர் தோட்டக்காரனாக இருக்காரு. மலர்கள் ஆகிய இவை எல்லாம் என்ன? இப்பேற்பட்ட விஷயங்களை ஒரு பொழுதும் சாஸ்திரங்கள் கூட நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தையாகி நீங்க தான் இது எல்லாத்தையும் அறிந்துள்ளீர்கள். தோட்ட முதலாளியை கூட இது வரைக்கும் சொல்லிருங்க, தோட்ட முதலாளியையும் படகோட்டியையும் நினைவும் செய்கிறார்கள். தோட்டக்காரன், தோட்ட முதலாளி, அப்புறம் மலர்கள், இந்த விஷயம் எல்லாம் சாஸ்திரத்துல இல்லவே இல்லையே, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு புதுசா வரவங்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. தோட்டக்காரன்றது நாம தான், தோட்டத்தின் முதலாளி பாபா. அப்புறம் மலர்கள் யாருன்னா நாம தான் இப்ப மலர்களா ஆக்குறோம், நாமளும் மலராகிறோம், மற்றவர்களையும் மலரா மாத்துறோம். அந்த மாதிரி காரியத்துக்காக அப்பா அப்படி சொல்றாரு. படகோட்டி தந்தை வந்திருக்காரு. அப்ப படகோட்டி தந்தை என்ன செய்வாரு? கலியுக கரையில இருந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு அழைச்சிட்டு போறதுதான் படகோட்டியோட காரியம். இப்ப நம்ம கலியுக கரையில இருக்கோம், அடுத்து நம்ம சத்தியுக கரைக்கு போக போறோம். அதற்காக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்பொழுது இங்கிருந்து கடந்து செல்ல இங்கு வந்துள்ளார். அதாவது இப்பொழுது இங்க இருந்து நம்மளை கடந்து செல்ல கூட்டிட்டு போதுதான் பாபா இங்க வந்திருக்காரு. நினைவு யாத்திரையில இருக்க வேண்டும் என்று தந்தை மறுபடியும் சொல்கிறார். நான் எவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்க பாருங்க. எந்த அளவுக்கு தங்களது சதோ பிரதானமான நல்ல நிலை வரை வந்து சேர்ந்துள்ளோம், எந்த அளவு சதோ பிரதான நிலை அமைத்து கொண்டே போகுமோ, அதாவது அந்த சதோ பிரதான நிலை அமைந்து கொண்டு போகுமோ, நாம் இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறோம் என்று உணர்வீர்கள் அப்படின்றார். எதுவரை நாம் சேர்ந்துள்ளோம் எல்லாமே நினைவு யாத்திரை பொறுத்து. குஷியும் ஏறி இருக்கும். யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு குஷி இருக்கும். எப்படி தேர்வினுடைய நாட்கள் வரும்போது நாம் எந்த அளவுக்கு தேர்ச்சி அடைவோம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். அது போல பகவத் இங்கும் அதே போலதான் நான் எந்த அளவு நறுமணம் உள்ள மலரா ஆகியிருக்கேன் என்பது ஒவ்வொரு குழந்தையும் தனக்குத்தானே அறிந்திருப்பார்கள். அது மலர்களின் தோட்டம் என்று சொல்லப்படும்.
முகமதியர்கள் கூட கார்டன் ஆஃப் அல்லா, அல்லாவின் தோட்டம் என்கிறார்கள். அங்கு ஒரு தோட்டம் இருந்தது. யார் அங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு குதானா கடவுள் மலரை தருகிறார் என்று கூட நினைக்கிறார்கள். மனதில் என்ன விருப்பம் இருக்கோ அதை பூர்த்தி செய்கிறார் என நினைக்கிறார்கள். மற்றபடி ஏதோ மலரை எடுத்து அளிக்கிறார் என்பதெல்லாம் இல்லை. எப்படி யாருடைய புத்தியில் இருக்கோ அது சாட்சாத்காரம் காட்சி கிடைக்கும். இங்கு சாட்சாத்கார விஷயம்லாம் எதுவுமே கிடையாதுன்ற. இப்ப அந்த முகலாயர் தோட்டத்துக்கு எல்லாம் போறாங்க, அங்க நல்ல நல்ல மலர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து சுத்தி பார்க்க போறாங்க. ஆனா நீங்களும் அது போல மலரா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நம்ம எல்லாரும் விகாரங்களுக்கு வசமானனால முள்ளா மாறி போயிருந்தோம். இப்ப மலரா மாத்துறதுக்காக தந்தை வந்திருக்கார். இப்ப நீங்க நினைவு யாத்திரையில இருந்து தூய்மை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. நீங்க நல்ல விதத்துல படிக்கணும், படிச்சு முடிச்சோடனே தேர்ச்சி அடைஞ்சுதான் அங்க மலர் தோட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்காங்க சிஸ்டர். சரி, வாசிங்க. பக்தி மார்க்கத்திலோ சாட்சாத்காரத்துக்காக கழுத்தை கூட வெட்டி விடுகிறார்கள். மீராவுக்கு சாட்சாத்காரம் ஆகியது. அவருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. அது பக்தி மார்க்கம். பக்தியோ அனைவரும் அனைவரும் செய்யறாங்க. அது அரைக்கல்பம் நடக்க வேண்டியிருக்கு. ஞானம் அப்போ இல்ல. வேதங்கள் ஆகியவற்றுக்கு மிகுந்த மதிப்பெல்லாம் இருக்கு. வேதங்களோ எங்களுடைய உயிர் நாடியும் என்பார்கள். இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியதாகும் என்பதை இப்போ குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கீங்க. பக்தியினுடையது எவ்வளவு பெரிய விஸ்தாரம், பெரிய விருட்சமாகும். ஞானம் என்பது விதையாகும். இப்போது ஞானத்தினால் எவ்வளவு தூய்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. அதான் ஞானம்ங்கிறது விதையா இருக்குது, அந்த பக்திங்கிறது விருட்சமா இருக்குது. பக்தியில சாட்சாத்காரம்காக தலையை கூட வெட்டிக்க துணிகிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு பாபா. அப்ப சாட்சாத்காரம் பாக்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஞானத்தின் மூலமா தான் நீங்க சத்கதி அடைய முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஞானம் வந்து விதையா இருக்குது, பக்திங்கிறது விஸ்தாரமா இருக்குது. விஸ்தாரத்துல போகாதீங்க, எப்போ விதை சொரூபமா மாறுங்கன்னு சொல்லுவார் இல்லையா, அதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கடவுளை பாக்குறதுக்காக ஒரு சிலர் அவ்வளவு ஒரு விருப்பப்படுறாங்க பிரதர். கடவுளை நம்ம பார்க்க மாட்டோமா, அதுக்காக தானே அந்த வேலையெல்லாம் பண்றாங்க. தலையை வெட்டிக்கிறது, உயிரே கொடுக்குறாங்க. அதுதான் பாபா, அதுக்குதான் சொல்றாரு நறுமணமுடையவராக ஆகுறீங்க அப்படின்ற பாபா. அதாவது ஞானத்தினால் நீங்க எவ்வளவு தூய்மையா ஆகுறீங்க, நறுமணமுடையவரா ஆகுறீங்க. இது உங்களுடைய தோட்டம் ஆகும். இங்கு யாரையுமே முள் என்று கூறவே மாட்டோம். ஏன்னா இங்கு யாரும் விகாரத்தில் செல்வது இல்லை. எனவே இந்த தோட்டத்துல ஒரு முள் கூட இல்லை என்போம். புட்கள் இருப்பது கலியுகத்துல, இப்போ இருப்பது புருஷோத்தம சங்கமயுகத்துல. இங்கு முள் எங்கிருந்து வந்தது? ஒருவேளை யாராவது முள் அமர்ந்திருந்தார்கள் என்றால் தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். ஏன்னா இது இந்திர சபை, இந்திர பிரஸ்தம். இங்கு ஞான சரிகள், அதாவது தேவதைகள் அமர்ந்திருக்கிறீங்க. ஞான நடனம் புரியும் சரிகள் தேவதைகள் ஆவார்கள். முக்கியமானவர்களோட பெயர் புக்ராஜ்பரி, நீலாம்பரி போன்றவை. அந்த இது ரத்தினங்கள் பத்தி நேற்று சொன்ன மாதிரி சொல்றேன். ஆமா, அது என்ன அப்படின்னா, இங்க சபை வந்து இந்திர சபை. இங்க வந்து பரிகள் அமர்ந்திருக்கீங்க, ஞானத்தின் பரிகள் அப்படின்னு சொல்றாரு. பரிகள்னா தேவதைகள், ஞானத்தின் தேவதைகள் அமர்ந்திருக்கீங்க. அப்ப இந்த சபைக்கு முட்களை யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் முக்கியமான பரிகள் இருக்காங்க. அதான் புக்ராஜ் பரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யாரோ ஒரு பிரதர் போல, நீலாம் பரி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பரி அப்படிங்கிறது வந்து அந்த தேவதைகள், அந்த ஞானத்தின் தேவதைகள் அப்படிங்கிறதுக்காக அந்த 2 பேருடைய உதாரணம் கொடுத்திருக்காங்க. ஓகே சிஸ்டர். முக்கியமானவரோட பெயரின் பாபா சொல்றாரு. புக்ராஜ்பரி, நீலாம்பரி போன்றவை இடப்பட்டுள்ளது. பிறகு அவர்கள் 9 ரத்தினங்கள் என்று பாடப்படுகிறார்கள். ஆனா இவங்க முன்பு யாரா இருந்தாங்க இது யாருக்கும் தெரியாது. என்ன நினைவு செய்யுங்க என்று மட்டும் இப்ப தந்தை சொல்றாரு. அந்த மாதிரி ஆகிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. குழந்தையாகி உங்களோட புத்தியில இப்போ அறிவு வந்திருக்கு. 84 சக்கரம் கூட இப்ப புத்தியில இருக்கு. சாஸ்திரங்கள் 84 லட்சம் தான் சொல்லிட்டாங்க. நீங்க 84 பிறவி மட்டும் எடுத்தீங்க என்று பாபா இப்ப புரிய வைக்கிறாரு. இனிமேலும் இனிமையான அருமையான குழந்தைக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்ப தமோ பிரதானமான நிலையில இருந்து நீங்க சதோ பிரதானமா ஆகணும். எவ்வளவு எளிது. ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்க, என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. குழந்தைக்கு இப்ப யார் சொல்றார்? பகவான் சொல்கிறார். இப்ப குழந்தையாக நீங்க நறுமணம் உள்ள மலராகணும். இப்ப 84 பிறவிதான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா சாஸ்திரத்துல 84 லட்சம் பிறவின்னு சொல்லிட்டாங்க.
84 லட்சம் பிறவிலாம் எதுவும் கிடையாது, 84 பிறவிதான். இப்ப நீங்க தமோ பிரதானமா இருக்கீங்க, மீண்டும் சத்துவ பிரதானமா ஆகணும். முள்ளா இருக்கீங்க, இப்ப மலரா மாறணும். இதெல்லாம் யாரு சொல்லிட்டு இருக்கா? பகவான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். ஆக்சுவலா பிரதர், இப்போ இந்த உலகம் அழியுதுன்னு வருது இல்லையா? இப்போ நான் என்கிட்ட கேட்டாங்க 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி நடக்கும். இப்ப நிறைய அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. உலகம் அழிய போகுதுன்ட்டு எல்லாத்துலயும். அப்போ ஏன் சொல்றாங்க, நீ 5000 வருஷம் சொல்லும் போது 2025 தானே ஆகுது, அப்படி பார்த்தா இன்னும் 2500 வருஷம் இருக்குல்ல அப்படின்றாங்க. நமக்கு அது கணக்கு தெரியாது அப்படின்னு. ஆமா ஆமா, அவங்க அப்படி இல்ல 2500 வருஷம் முன்னாடியே நடந்துருச்சு. சொல்லுங்க, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகம் சொர்க்கமா இருந்துச்சுன்னு பைபிள்ல எழுதியிருக்காங்க. சரியா? அப்ப கிறிஸ்து பிறந்துதான் 2025 ஆகுது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 3000 வருஷம் இருந்துச்சு இல்லையா? அப்ப அந்த உலகம் சொர்க்கமா தான் இருந்துச்சு. நம்ம மனிதர்களின் கணக்குப்படிதான், அந்த கிறிஸ்துவின் கணக்குப்படிதான் 2025ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க. கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் அப்படிங்கறத சொல்றாங்கன்னு சொல்லுங்க. குழந்தைகளுக்கு பகவான் சொல்கிறார், இப்போது குழந்தைகள் நறுமணமுள்ள மலராகுங்க, தன்னை ஆத்மான்னு உணர்ந்து தந்தை நினைக்குங்க, முள்ளாக ஆகாதீங்க. இங்க எல்லாருமே இனிமையிலும் இனிமையான மலர்கள் ஆவாங்க, முட்களாக இல்லை. ஆம், மாயாவோட புயல் வரும். மாயா எவ்வளவு கடுமையானது என்றால் சட்டென்று உங்களை சிக்க வைத்து விடும். பிறகு நான் இப்படி செய்து விட்டேனே என்று பச்சாதாபமும் படுவார்கள். நான் செய்த சம்பாத்தியம் முழுமையா இல்லாம போய்விட்டதேன்னு நினைப்பாங்க, வருத்தப்படுவாங்களாம். இது வந்து தோட்டத்துல நல்ல நல்ல மலர்கள் கூட இருக்கும். இந்த தோட்டத்துல கூட ஒரு சிலர் முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலர் ஆகிக்கொண்டே செல்கிறார்கள். எப்படி முகலாய தோட்டத்தில் நல்ல நல்ல மலர்கள் இருக்கிறது, எல்லோரும் கண்டு கழிக்க போகிறார்கள். இங்கு உங்களிடம் யாரும் பார்ப்பதற்கோ வரமாட்டாங்க. நீங்க முட்களுக்கு என்ன முகத்தை காண்பிப்பீர்கள் அப்படி சொல்றாரு. கேட்கிறாங்க. மாயை வந்து உங்களை மிகவும் மோசமான விதத்துல தாக்கும் அப்படின்னு சொல்றாரு. மாயை உங்களை தாக்கி நீங்க ஏதாவது விகாரத்துக்கு வசமாய் தவறு செய்துட்டீங்க அப்படின்னா நீங்க சம்பாதிச்ச மொத்த வருமானமும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அதுக்கு நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும், மாயைக்கு வசமாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முகலாயர் தோட்டத்துக்கு போய் அந்த மலர்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. நீங்க எவ்வளவு குஷியோட போய் பார்க்கவும் போறீங்க அப்படின்னு சொல்ற. மலர்களை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா முள்ள பார்க்க யாராவது போவாங்களா? போக மாட்டாங்க இல்லையா? அதனால நீங்க இப்ப இந்த முள்ளிலிருந்து மலரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அதுக்கு அழுக்கு துணிகளை துவைப்பவர் என்ற பாடல் கூட இருக்கு. பாபாவுக்கு ஜப சாஹேப், சுகமணி ஆகிய எல்லாமே நினைவிருந்தது. அகண்ட பாராயணம் தொடர்ந்து மனனம் கூட செய்வார்கள். 8 வயதாக இருக்கும் பொழுதே இடுப்பு பட்டை அணிந்திருப்பார். கோவிலில் தான் இருப்பார். கோவிலினுடைய முழு பொறுப்பு என் மீது இருந்தது. அழுக்கு துணிகளை துவைப்பது என்பதன் பொருள் என்ன என்பதை இப்பொழுது புரிந்துள்ளார். மகிமை முழுவதும் பாபாவுடையது. அழுக்கு துணி அப்படின்றது என்னன்னா, அந்த தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். ஆத்மா எல்லாம் அழுக்கு பிடிச்சு போய் இருக்குது. 5 விகாரங்களுக்கு வசமாயி ஆத்மா அழுக்கு நிறைஞ்சதான் இருக்குது. அதெல்லாம் கிளீன் பண்ணக்கூடியவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க அழுக்கு துணிகளை துவைக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தான் அப்பா அத சொல்றாரு. அப்புறமேல பிரம்மா பாபா அந்த பாராயணம், அந்த மந்திரங்கள், அந்த ஜபம், அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவர் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அந்த 8 வயசுல இருந்தே அவருக்கு அந்த ஒரு கோயிலுடைய பொறுப்பு இன்சார்ஜா இருந்து அதை செய்து இருந்திருக்காரு போல. அதான் பாபா சொல்றாரு, நானுமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், பக்தி எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அந்த சமயத்துல எனக்கு அந்த அழுக்கு துணியை துவைப்பவர் யாருன்னு தெரியாது. ஆனா இப்ப பாபா இங்க வந்து புரிய வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப பாபா ஞானம் கொடுக்கும்போது எனக்கு புரியுது அப்படிங்கிறாரு. சரிங்க, நிறைய பக்தி செஞ்சவர் தெரியும் பிரம்மா பாபா, அவரை பத்தி சொல்றாரு. சரிங்க. இப்ப குழந்தையாக உங்களுக்கு யார் புரிய வைக்கிறாருன்னா தந்தை. இதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள சொல்றார் பாபா. நல்ல நல்ல மலர்களை எடுத்து வாருங்கள் என்று குழந்தைக்கு கூறவும் செய்யறாரு. யார் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வராங்களோ அவங்க நல்ல மலர் என்று கருதப்படுவார்கள். எல்லாருமே நாங்க ஸ்ரீலட்சுமி நாராயணன் ஆகிவிடுவோம் என்று கூறுகிறார்கள், சொல்றாங்க. அப்படியானா
ரோஜா மலராகி விட்டார்கள் என்று அர்த்தம். நல்லது, உங்க வாயில் இனிப்பு என்று தந்தை சொல்கிறார். இப்பொழுது முயற்சி செய்து சதா ரோஜா மலராக ஆகுங்க. ஏராளமான குழந்தை இருக்கிறாங்க, பிரஜையோ நிறைய பேர் இருக்காங்க, உருவாகிட்டோ இருக்காங்க. அங்கு இருப்பவர்கள் ராஜா, ராணி மற்றும் பிரஜைகள். சத்தியுகத்திலும் மந்திரி இருப்பது கிடையாது. ஏன்னா ராஜாவிடம் தான் பவர், அதிகாரம் இருக்கும். மந்திரி ஆகியோரிடம் ஆலோசனை பெறுவதற்கான அவசியம் ஒன்றும் கிடையாது. இல்லை என்றால் ஆலோசனை அளிப்பவர் பெரியவராகி விடுகிறார். அவ்வளவுதான். ஆமா, அந்த ராஜாவுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும். ராஜா புத்திசாலியா இருப்பாங்க. அங்க எங்க சத்தியுகத்துல மந்திரிகள் போன்றவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மந்திரிகள் அப்படிங்கிறவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க. ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் பெரிய அளவுல இருக்கணும். அதனால மந்திரிகள் போன்றவங்க அங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சத்தியுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் வரும்போது மந்திரிகள்லாம் வைக்கிறாங்க. அப்படின்னா அந்த ராஜாவுக்கு அந்த அளவுக்கு ஆலோசனை கொடுக்கறது, அந்த அளவுக்கு அந்த புத்தி இல்லாம போயிடுச்சு, புத்திசாலிகளா இல்லாம போயிட்டாங்க. அதனால புத்தி மதிப்பு கொடுக்கறதுக்காக, புத்தி ஆலோசனை கொடுக்கறதுக்காக மந்திரியை தனிப்பட்ட முறையில வச்சுக்கிறாங்க அப்படிங்கறது சொல்றாரு பாபா. ஏன்னா அவங்க டபுள் கிரீடதாரியா இருந்தாங்க, தூய்மையானவர்களா இருந்தாங்க, அதனால புத்திசாலியா இருந்தாங்க. அவங்களுக்கு ரத்தினங்கள் பதித்த கிரீடமும் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரே ஒரு ரத்தினம் பதித்த கிரீடம் மட்டும்தான் இருந்துச்சு. தூய்மை இல்லாத காரணத்தினால அந்த புத்தி இல்லாம வேலை செய்யாம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். புத்தி இல்லன்றது அதாவது ஆத்மாவை சொல்றாரு பாபா. ஆத்மாவுக்கு தெரியலன்றாரு, புத்தி இல்ல. ஓகே ஓகே, அதுதான் சொல்றாரு பாபா. ஓகே, பாபா சொல்றாரு இங்க ஆலோசனை அளிப்பவர்லாம் பெரியவர் ஆகி விடுகிறாங்க. அங்கு பகவான் பகவதிக்கு ஆலோசனையோட அவசியம்லாம் இல்லை. பதீத்தமாக ஆகும் போதுதான் இப்ப பாபா சொல்றார், ஆத்மா மந்திரி ஆகிய, அதாவது ஆத்மா பதீத்தம் ஆகும் போதுதான் மந்திரி ஆகியோர்கள் இருப்பார்கள். பாரதத்தினுடையதே இது விஷயமாகும். ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தலை வணங்குவது வேறு எந்த கண்டத்துல கூட கிடையாது. இங்குதான் ஞான மார்க்கத்துல பூஜிகத்தவர்கள் அஞ்ஞான மார்க்கத்தில் பூஜாரி என்று காண்பிக்கப்படுது. அவர்கள் இரட்டை கிரீடதாரிகள், மற்றவர்கள் ஒற்றை கிரீடதாரிகள். பாரதம் போன்ற தூய்மையான கண்டம் எதுவுமே கிடையாது. பாரடைஸ், வகித், சொர்க்கமாக இருந்தது. நீங்க அதற்காகத்தான் இப்ப படிக்கிறீங்க. இப்போ நீங்க மலராகணும். தோட்டத்தோட எஜமானன் இப்ப வந்திருக்காரு, தோட்டக்காரர்களும் இருக்கிறார்கள். தோட்டக்காரர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. இது தோட்டம் என்பதை குழந்தை பாபா புரியுறாரு. இதில் முட்கள் கிடையாது, முட்கள் இல்லை. முட்கள் துக்கம் கொடுப்பவை ஆகும். தந்தையோ யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார். அவர் இருக்க துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக வந்திருக்காரு. துக்க ஹர்த்தா, சுக கர்த்தா. இவ்வளவு இனிமையான இவர் பாபா. அவர் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். எப்படி துக்கத்தை நீக்கிறாரு அப்படின்னா, இந்த கலியுகம் மொத்தமா துக்கதாமமா இருக்குது. இந்த துக்கதாமத்தை விடுவிச்சு உங்களுக்கு சுகதாமத்தை கலைச்சிட்டு போறாரு இல்லையா, அதனாலதான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொர்க்கத்தை பாருங்க எவ்வளவு வர்ணிக்கிறாங்க. பாரடைஸ், சொர்க்கம், ஜன்னத் அப்படின்னு எவ்வளவு மகிமைப்படுத்த சொல்றாங்க. மலர் தோட்டம், அல்லாவின் பூந்தோட்டம், அப்படி இப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க அந்த சொர்க்கத்தை. இந்த துக்கத்தை எல்லாம் நீக்கி கலியுகத்துல பாருங்க எவ்வளவு கஷ்டம் தான். உடல் ரீதியா கஷ்டம், மன ரீதியா கஷ்டம், வாழ்க்கையும் கஷ்டம், உறவுகளால கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் நீக்கி உங்களுக்கு எல்லாமே நல்ல விதத்துல, நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல உறவுகள், நல்ல மன ஆரோக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு இல்லையா. செல்வம், செழிப்பு. இங்க பாருங்க போறோம் கடன், கல்வியில பிரச்சனை, எல்லாம் தொட்டதெல்லாமே பிரச்சனை தான் கலியுகத்துல. எல்லா துக்கத்தையும் நீக்கி உங்களுக்கு மொத்தமா சுகம் நிறைஞ்சுதான் மாத்தி தாரேன் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். குழந்தையாகி உங்களுக்கு தந்தை மீது அன்பு இருக்கு, அன்பு உள்ளதா? தந்தை கூட குழந்தைக்கு அன்பு காட்டுகிறார் அல்லவா? இது படிப்பு. நான் உங்களுக்கு பிராக்டிக்கல் நடைமுறையில இப்போ கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இவர் கூட படிக்கிறார். கற்ற பின் கற்பியுங்கள், அப்பொழுது மற்றவர்களும் முள்ளில் இருந்து மலராவாங்க. பாரதம் மகாதானி என்று பாடப்படுகிறது. ஏன்னா இப்போ குழந்தையாக நீங்க மகாதானி ஆகுறீங்க. அழியாத ஞான ரத்தினத்தை நீங்க தானே தானம் செய்யறீங்க. ஆத்மா தான் ரூப் பசந்த், ஞான யோகம் உடையது என்று கூறப்படுது. பாபா புரியுறாரு. பாபா கூட ரூப் பசந்த் ஆவார். அவரிடம் முழு ஞானம் இருக்கு, ஞான கடல். அவர் தான் பரமபிதா, பரமாத்மா. அவர் அதிகாரம், அத்தாரிட்டி உடையவர் ஆவார் அல்லவா. ஞானக்கடல் ஒரு தந்தை. எனவே முழு கடலையை
ம், மையாக ஆக்கினாலும் ம், குறையக்கூடியதே இல்லை என்று பாடப்படுகிறது அவரோட மகிமை. ம், மேலும் பிறகு ஒரு வினாடியில முக்தி ஜீவன் முக்தி கூட பாடலெல்லாம் பாடப்படுது. ம், உங்களிடம் எந்த ஒரு சாஸ்திரம் ஆகியவை இப்போ இல்லை என்று பாபா கேட்கிறாரு. ம், இப்போ பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. ம், அங்கு யாராவது பண்டிதர் ஆகியோரிடம் சென்றார்கள் என்றா இந்த பண்டிதர் நிறைய படித்திருக்கும் அத்தாரிட்டியாக இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள். ம். இருங்க சிஸ்டர் சொல்லிடலாம். இவர் எல்லா ஓகே இது மட்டும் சொல்லவா, இவர் எல்லா வேத சாஸ்திரங்களையும் மனப்பாடம் செய்திருக்கிறாரு. சரி. ம். ஓகே சிஸ்டர். அது என்னன்னா அந்த ஞானம் யோகம் ரூப் பசந்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ரூப் பசந்த்னா என்ன? ஞானம் யோகம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மாவை தான் ஞானம் யோகம் நிறைந்தது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா பாபா கூட அந்த ஞானம் யோகம் நிறைந்தவரா தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பாபா இப்ப உங்களுக்கு ஞானத்தின் விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப தந்தை ஞான கடலா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஞான கடலா இருக்கேன். என்னுடைய மகிமை எப்படிப்பட்டது? கடலை மையாக்கி ஒரு பேனாவெல்லாம் இந்த காட்டு மரங்கள் எல்லாம் பேனாவாக்கி எழுதுனா கூட தந்தையின் மகிமையை எழுதி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு மகிமை தந்தைக்குரியது. அதனாலதான் தந்தை ஞான கடல் அப்படின்னு வர்ணிக்கப்படுறாரு, மகிமைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப நீங்க ஞானம் யோகத்துலனால நீங்க முழுமையானவர்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூபசந்தினுடைய உதாரணம் கொடுத்திருந்தாரு. இந்த பண்டிதர் இவர் ஞானத்தின் அத்தாரிட்டியா இருக்காரு. யாரு? பரமாத்மா. ஆனா அந்த பண்டிதர்கள் பூரா அந்த சாஸ்திரங்கள் வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டு அவங்க அந்த பக்தியின் அத்தாரிட்டியா அந்த சாஸ்திரங்களின் அத்தாரிட்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படிங்கிறாரு. ஆமா ஆமா இவங்க மனப்பாடம் பண்ணிட்டு வராங்க. வாவா கடல்ன்றாரு. ஒரு அத்தாரிட்டி அவர் யார் அவருன்றாரு. அவருதான் கடவுள். அத சொல்ல பிறகு சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள். பின் சிறு வயதிலேயே அதை பயின்று விடுகிறார்கள். நீங்க சமஸ்காரத்தை எடுத்து செல்வதெல்லாம் இல்லை, நீங்கள் படிப்பின் ரிசல்ட்டை எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள். உங்களுக்கு படிப்பு முடிந்த பின்பு ரிசல்ட் வெளிப்படும் மற்றும் அந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். அங்கு யாருக்காவது ஞானத்தைக்கு ஒரு வகையில ஞானத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களா என்ன? இங்கோ உங்களது படிப்பு, இங்க நடப்பது படிப்பு, அதனுடைய பலன் புதிய உலகத்துல கிடைக்கும். மாயா கூட ஒன்றும் குறைந்த சக்திவான கிடையாது என்று குழந்தையாகிய உங்களுக்கு தந்தை இப்போ புரிய வைக்கிறாரு. இருங்க சிஸ்டர், அந்த சம்ஸ்காரத்தை பத்தி சொல்லிருந்தாரு இல்லையா? அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு தான் ஆத்மா போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துலதான் ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு பிறவியா மாறி மாறி போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பிறவில நல்ல பிராமணர்கள் அந்த வேத சாஸ்திரங்களை படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவனுடைய சம்ஸ்காரம் அடுத்த பிறவியில வெளிப்படும். சின்ன வயசுலயே போய் அந்த சாஸ்திரங்களை படிக்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தூண்டுதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலயே. இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவிக்கு போறாங்க அப்படின்னா சின்ன வயசுலயே அந்த தூண்டுதல் ஏற்பட்டு அவங்க சின்ன வயசுலயே அந்த சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதத்தான் ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகும் அப்படிங்கறத சொல்றாரு பாபா. ஆனா இப்ப இந்த சமயம் நீங்க பிராமணர்களா மாறி இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப இந்த சமயம் இங்க இருக்கக்கூடிய ஞானத்தை அந்த சத்தியுகத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. இப்ப நீங்க என்ன முயற்சி செய்யறீங்களோ அதனுடைய பலனை வேணா எடுத்துட்டு போக முடியுமே தவிர ஞானத்தை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே ஞானவானாதான் இருப்பாங்க, புத்திசாலிகளா தான் இருக்க போறாங்க. சரியா? அப்ப புத்திசாலிகளுக்கு எதுக்கு ஞானத்தை கொண்டு போய் கொடுக்க போறீங்க? அதனால ஞானத்தை எடுத்துட்டு போக முடியாது, அதற்குரிய பலனத்தை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார். இங்க சின்ன வயசுல பாடசாலையில எல்லாம் போயிட்டு அங்கேயே தங்கிடுவாங்க பிரதர். குழந்தை பருவத்திலேயே போயிடுவாங்க. ஆமா, குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா அதுதான். அந்த சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ஒரு 12 வருஷம் 15 வருஷம் படிச்சுட்டு வெளில வாழ்வாங்க அவங்க. அதுதான் பாபா அது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. ஆனா அதுல அப்படி தூண்டுதல் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நமக்கு அது கிடையாது, பலன் தான் கிடைக்கும்ன்றாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம். அத பாபா சொல்றாரு, மாயைக்கு துர்கதியில் எடுத்து சொல்வதற்கான சக்தி இருக்கு. ஆனா அதற்கு மகிமை செய்வார்களா என்ன? அதுவும் துக்கம் கொடுப்பதின் சக்திவான் ஆகும். தந்தை சுகம் அளிப்பது சக்திவான் ஆவார். எனவே அவருக்கு பாடல் கூட இருக்கு. இது கூட நாடகத்துல அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சுகம் எடுக்கிறீங்க, பின் துக்கம் கூட எடுக்கிறீங்க. தோல்வி மற்றும் வெற்றி யாருடையது இது பற்றி கூட தெரிய வேண்டும் அல்லவா?
ம். தந்தை கூட பாரதத்துல தான் வராரு. ஜெயந்தி கூட கொண்டாடப்படுது பாரதத்துல தான். ம். சிவபாபா எப்போ வந்தாரு, வந்து என்ன செஞ்சாரு என்பது யாருக்குமே தெரியல. ம். பெயர் அடையாளத்தை கூட இல்லாமல் செய்து விட்டு பெயர் அடையாளம் கூட இல்லன்றாரு பாபா. ம். சொல்லுங்க. சிவ ஜெயந்தி அதெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா எதுக்கு கொண்டாடுறாங்க, அவர் எப்ப வந்தாரு, என்ன காரியம் செய்தாரு, எதுவுமே தெரியாது அப்படிங்கறத சொல்றாரு பாபா. ஆனா சிவ ஜெயந்தி இப்ப நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? சிவபாபா வந்து என்ன காரியம் செய்துட்டு இருக்காரு அப்படின்னு இப்பதான் மேல சொன்னார் இல்லையா, முற்களை எல்லாம் மலரா மாத்தினேன், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்குறேன், இந்த காரியம்லாம் செய்திருக்காரு. ஆனா இந்த விஷயம் எதுவுமே மனிதர்களுக்கு தெரியாது, ஆனா குழந்தைங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். இது சொல்லுங்க, பெயர் அடையாளத்தை இல்லாம செய்து விட்டார்கள்னா அதான் சிவ ஜெயந்தி எதுக்கு கொண்டாடுறாங்க, அதான் பேர் என்ன, அதெல்லாம் எந்த விஷயமுமே தெரியாம போயிருச்சு இல்லையா மனிதர்களுக்கு, என்ன காரியம் செய்தாருன்னே தெரியல, அதான் பேர் அடையாளமே இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறாரு. சரி சரிங்க பிரதர். குழந்தையான கிருஷ்ணர் பெயரை அடுத்து சொல்றாரு பிரதர். கிருஷ்ணரோட பெயரை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு தெரியல, உண்மையானவர் தந்தை யாருன்னு தெரியலன்றார் பாபா. அப்புறம் உண்மையில் அன்புக்குரிய தந்தையோட மகிமை தனிதானே, கிருஷ்ணரோட மகிமை தனிதானே ஆகும். அவர் நிராகாரமானவர், இவர் வந்து சகாரமானவர். பிரம்ம பாபா வந்து சாகாரமானவர், கிருஷ்ணரும் சாகாரமானவர். ஆமா, தேவதையா அவர் வந்து சிவ. ஆமா ஆமா, சிவன் வந்து சிவபாபா வந்து ஏன்னா ராஜயோகம் கற்பிச்சது கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பக்தியில. ராஜயோகம் கற்பித்தவர், அர்ஜுனனுக்கு ஞானம் கொடுத்தவர் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லியிருக்காங்க. அதான் மகிமையை தூக்கி எல்லாத்தையும் கிருஷ்ணர் பேர்ல போட்டாங்க, உண்மையிலேயே ஞானம் கொடுத்தது நான் தான் அப்படின்னு சிவபாபா சொல்றாரு. இந்த விஷயத்தை தான் முதல்ல மனிதர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்றாரு, பெயர் அடையாளம் கூட தெரியலன்னு. அவர் நிராகாரமானவர். கிருஷ்ணரோட மகிமை தனி, தந்தை அகால மூர்த்தி என்று கூறுகிறார்கள் அல்லவா, நாம் கூட அகால மூர்த்தி தான் ஆவோம். ஆத்மாவை காலானிடம் ஒன்றும் சாப்பிட முடியாது, யமன் வந்து உயிரை வந்து குடிக்க முடியாது. அகால மூர்த்தியான ஆத்மாவோட பீடம் இது. நமது பாபா கூட அகால மூர்த்தி ஆகிறார். காலன் சரீரத்தை தான் சாப்பிடுகிறான். இங்கு அகால மூர்த்தியை அழைக்கிறார்கள், சத்தியுகத்துல அழைப்பது கிடையாது. ஓகே, அதான் அகால மூர்த்தி அப்படிங்கிறது நாம தான், ஆத்மாவை தான் அகால மூர்த்தி அப்படின்னு சொல்ல முடியும். பரமாத்மாவையும் அகால மூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அகால மூர்த்தியின் சிம்மாசனம்னு கூட சொல்லுவாரு பாபா. அது அந்த புருவ மத்திய சிம்மாசனம் அப்படிங்கறத சொல்றாரு பாபா. பிரம்மா பாபா உடல்ல பிரவேசம் ஆகிறா இல்லையா பாபா, எங்க பிரவேசம் ஆகுது, புருவ மத்தியில. நம்மளும் கூட எங்க இருக்கோம், புருவ மத்தியத்துல இருக்கோம் இல்லையா, அதான் அகால பீடம் அகால மூர்த்தி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். சத்தியுகத்துல வந்து காலான் பாபா சொன்னார்ல, அகால மூர்த்தி அழைக்க மாட்டாங்க அப்படின்னு. இங்கதான் அகால மூர்த்தியா அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்க சுகமே சுகம்தான் இருக்கும். எனவே துக்கத்துலதான் அனைவரும் நினைவு செய்யறாங்க, சுகத்துல யாருமே நினைவு செய்ய மாட்டார்கள் என்று சாஸ்திரத்தில் கூட பாடப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. ஆனா அது அர்த்தம் புரியல. இப்போ பாபா சொல்றாரு, இது ராவண ராஜ்யம், அதனால எவ்வளவு துக்கம் இருக்கு, ஒன்னும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கு. தந்தையோ சொர்க்கத்தோட அதிபதியா இருக்கிறாரு, உங்களையும் ஆக்குறாரு. சாரி, சொர்க்கத்தோட அதிபதியா இருக்காரு, நம்மள மாத்துறாருன்றாரு. அவர் ஆவறது இல்ல. பிறகு அங்கு அரை கல்பம் யாருமே அவரை அழைப்பதே இல்லை. எப்படி லௌகிக தந்தை குழந்தைக்கு சிங்காரம் செய்து ஆசி அளித்து சுயம் வானப்பிரஸ்த நிலை எடுத்துக்கொள்கிறார். எல்லாமே குழந்தைக்கு கொடுத்து விட்டு இப்போ நாங்க சத்சங்கத்துல செல்கிறோம் என்பார்கள். இது வரைக்கும் சொல்லுங்க. அதாவது தந்தை வந்து உங்களை நல்லா படிக்க வச்சு சொர்க்கத்துக்கே அதிபதியா மாத்திடுறாரு. அவர் போய் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறதுல அவர் வானப்பிரஸ்த நிலையில போய் அமர்ந்துடுறாரு. இங்க கூட அந்த மாதிரி செய்யறாங்க இல்லையா மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறுதி நேரத்துல வானப்பிரஸ்த நிலை, அதான் 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருவாங்க, வானப்பிரஸ்த நிலைக்கு போயிருவாங்க இல்லையா. அதாவது ஆசிரமத்துல போய் சேர்ந்துடுவாங்க. நாங்க அடுத்த பிறவிக்காக புண்ணியத்தை சேமிக்கணும் அப்படின்னு கோயில் கோயிலா தீர்த்த யாத்திரை அதெல்லாம் போறாங்க இல்லையா, அதான் அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு போயிருவாங்க. ஆனா குழந்தைங்க பேர்ல சொத்து எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அதே போலதான் நானும் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுறேன் சிவபாபா, குழந்தைங்க பேர்ல அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கறத சொல்றேன். கொஞ்சம் சாப்பாட்டிற்காக அனுப்பி கொண்டே இருங்கள். இந்த பாபா அவ்வாறு கூற மாட்டார் அல்லவா.
ம். அவரோ கூறுகிறார், இனிமேல் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு அரசாட்சியை கொடுத்துட்டு வானப்பிரஸ்தத்துல சென்று விடுகிறேன், ம். சாப்பாட்டுக்கு அனுப்புங்கள் என்று நான் கூறுவேனா என்ன கேக்குறாரு பாபா. ஆமா. அங்க வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சாப்பாடுக்கு அனுப்பி வைங்கன்னு மகள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஆஸ்தியை அப்புறம் அவங்க பேர்ல கொடுத்துட்டு. ஆனா இப்போ சொர்க்கத்துக்கு உங்களை நான் அதிபதி ஆக்கிட்டு நான் உங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன கொஞ்சம் அனுப்பி வைங்க நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, பரந்தாமத்துல இருந்து அப்படிங்கறத சொல்றேன். சாதாரணமா சொல்றாரு பாருங்களேன். கடவுள் பேசுறாரு, எப்படி பேசுறாரு பாருங்க பிரதர்ல. நான் கேட்க போறேன். என்ன சொல்றாரு பாருங்களேன். லௌகீக குழந்தைக்கோ தந்தை பராமரிக்கும் கடமை இருக்கும், இல்லாவிட்டால் எப்படி சாப்பிடுவார்? இந்த தந்தை சொல்றாரு, நான் பலன் எதிர்பார்க்காத சேவாதாரியா இருக்கேன். மனிதர்கள் யாருமே பலன் எதிர்பார்க்காதவர்களாக இருக்கவே முடியாது. பசியால் இறந்து போய் விடுவார். நான் பசியாலாம் இறந்து விடுவேனா என்ன? நானும் எதுவுமே அனுபவிக்காதவன், அதாவது அபோக்தா ஆவேன் அல்லவா. குழந்தையாகி உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுத்துட்டு நான் ஓய்வெடுக்க செல்கிறேன். பிறகு என்னுடைய பாகம் முடிந்து போய் விடுகிறது. பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. ஆமா, அதாவது அபோக்தா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுனா நான் எதையுமே அனுபவிக்காதவன், எனக்கு சாப்பாடு போன்றவை எதுவுமே தேவைப்படாது, நான் அதெல்லாம் அனுபவிக்கிறதும் கிடையாது. ஆனா மனிதர்கள் சாப்பாடுல இறந்து போயிடுவாங்க இல்லையா அப்படிங்கறத சொல்லிருக்காரு. அதனால்தான் எனக்கு கொஞ்சம் சாப்பாடுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு மகன்கிட்ட சொல்லிட்டு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா வானப்பிரஸ்த நிலையில. அதான் பாபா இங்கேயும் சொல்றாரு. எப்ப என் பார்ட் முடிஞ்சு போயிடும், என் பார்ட் இங்க சங்கம் யுகத்துல முடிஞ்சு போயிடும். அப்புறம் துவாபர யுகத்துல பக்தி மார்க்கத்துல ஆரம்பிக்கும் போது என்னைய நீங்க துக்கத்துல இருக்கும்போது நினைவு செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சரிங்க சார். அப்புறம் 63 ஆரம்பமாகுது. ஆமா, அடுத்த அந்த 63 பிறவி பக்தி போகும். அதனுடைய பலனை அனுபவிக்கிறது, பலனை கொடுக்கறதுக்கான பக்தியின் பலன் ஞானம் இல்லையா, அந்த ஞானத்தின் கொடுக்கறதுக்காக பாபா வருவார் சங்கம் யுகத்துல மறுபடியும். அதத்தான் சொல்றாரு. அதான் பக்தி மார்க்கம் ஆரம்பமாகும். இது அனாதி நாடகம், அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை தினமும் தந்தை வந்து புரிய வைக்க வந்திருக்காரு. உண்மையில் உங்களுடைய பாகம் எல்லோரையும் விட அதிகமாக இருக்கு. எனவே வெகுமதியும் உங்களுக்கு தான் கிடைக்க வேண்டும். நான் ஓய்வெடுக்கிறேன், பின் நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, உலகிற்கும் அதிபதி ஆகுறீங்க. உங்களுடைய பெயர் உயர்ந்து விடுது. இந்த நாடகத்தின் ரகசியத்தை கூட நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. நீங்க ஞானத்தின் மலராறீங்க. உலகத்தில் ஒருவர் கூட இந்த மாதிரி கிடையாது. இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு. அவர்கள் இரவில் இருக்கிறாங்க, நீங்க பகலுக்கு செல்றீங்க. தற்காலத்துல பாருங்க, வன உற்சவம் செய்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது பகவான் மனிதர்களோட வனோற்சவம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அங்க வன உற்சவம் அப்படின்னா அந்த காட்டுல போய் அந்த விசேஷமா கொண்டாடுவாங்க போல. அதே போலதான் பாப்பா உங்களோட இப்ப வன உற்சவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா ஆமா, இதத்தான் சுடுகாடுன்னு சொல்லுவாரு. இதத்தான் சுடுகாடுன்னு சொல்லுவாரு, முள்காடுன்னு சொல்லுவாரு இல்லையா. அதான் அந்த முள்காட்டுல வந்து உங்களோட உற்சவம் செய்துட்டு இருக்கேன், ஞானத்தை சொல்லி உங்களை மலர் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். திரும்ப அதுதான். ஆனா அந்த விஷயத்தை எவ்வளவு அவர் எதெல்லாம் சொல்லி புரிய வச்சா குழந்தைங்களுக்கு குஷி ஆவாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள இருக்கோம், ஆனா எப்படி இருக்கும்னா உற்சாகமா உற்சவத்தோட இருக்கோன்றார் பாபா. இங்கேயே தந்தை பாருங்க எப்படி அற்புதம் செய்யறாரு. மனிதனை தேவதையா, அதாவது மனிதனை தேவதையாக, ஆண்டியை அரசனாக ஆக்கி விடுகிறார். இப்போ எல்லையில்லாத தந்தையிடம் நீங்க வியாபார பொருட்கள் பெறுவதற்காக வந்திருக்கீங்க. பாபா எங்களை ஆண்டியிலிருந்து அரசனா ஆக்குங்க சொல்றீங்க. நீங்க மிகவும் நல்ல வாடிக்கையாளர் ஆவீர்கள் என்று சுகமா சொல்றாரு. அவருக்கு துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என்று கூட கூறப்படுது. இது போன்ற தானம் எதுவுமே ஆவதே இல்லை. அவர் சுகம் அளிக்கும் அதாவது இந்த மாதிரி தானம் யாருமே செய்யறது இல்ல, பாபா செய்யறார், சுகம் அளிப்பவர் ஆகிறார். பக்தி மார்க்கத்துல கூட நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று தந்தை சொல்கிறார். சாட்சாத்காரம், காட்சி தெரிதல் ஆகியவை நாடகத்துல பொருந்தி இருக்கு. நான் என்னென்ன செய்கிறேன் என்பதை தந்தையே வந்து இப்ப புரியிருக்கிறாரு. இனி முன்னால் போக போக புரிய வைத்துக் கொண்டே இருப்பேன். கடைசியில் முடிவாக நீங்க வரிசை கிரமமாக கர்மாதீத் நிலையை அடைவீங்க. இவை எல்லாமே நாடகத்துல பொருந்தி இருக்கு. பிறகு புருஷார்த்தம் செய்விக்கப்படுகிறது, முயற்சியும் செய்ய வைக்கப்படுதுன்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்க. உண்மையில இது மகாபாரத போரு, எல்லாமே முடிந்து போய்விட போகுது. மற்றது பாரதவாசிகள் மட்டும்தான் இருப்பாங்க. பின் நீங்கள் உலகத்தின் மீது ஆட்சியை புரிய போகிறீர்கள். இப்போ தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்காரு. அவரை ஞானக்கடல் சொல்லப்படுது.
இதை மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் உங்களை மனிதன்ல இருந்து தேவதையா மாத்த வந்திருக்கேன், அரசன்ல இருந்து ஆண்டியாக்க வந்திருக்கேன், ஆண்டில இருந்து அரசனாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாமே எதுவும் இல்லாதவர்களா போயிட்டீங்க, உங்களை பெக்கர்ல இருந்து பிரின்ஸா மாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறோம், அரசன்ல இருந்து ஆண்டி ஆகிறோம், ஆண்டில இருந்து அரசன் ஆகிறோம் அப்படின்னா என்ன விஷயத்தினால அப்பா மாத்துறாரு? இந்த ஞானத்தின் மூலமா மாத்துறாரு இல்லையா? அதத்தான் பொருட்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் கள்ளங்கவடமற்ற வியாபாரி, என்கிட்ட இருந்து வந்து இந்த ஞான ரத்தினங்களின் வியாபாரம் செய்யுங்க. இந்த வியாபாரத்தின் மூலமா தான், ஞானத்தின் மூலமா தானே நீங்க அங்க உலகத்துக்கே அரசனாக போறீங்க அப்படின்றத சொல்றாரு அப்பா. இந்த சாட்சாத்காரம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுவும் டிராமா படி அந்தந்த சமயத்துல அவங்கவுங்களுக்கு என்ன கிடைக்கணும் இருக்குதோ அது கிடைக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே சார். பாபா வந்து கல்ல கொடுக்குறீங்கன்னால, கல்லுன்னா அதான் நமக்கு நமக்கு நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, கல்லுன்னா என்ன சொல்லுவாருன்னா, அதாவது துக்கம் கொடுக்கக்கூடிய என்ன ஆத்மாக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, மாயா ராவணனோட அசுர குணம், விகாரங்கள். அத சொல்றாரு. கல்ல வியாபாரம், நம்ம கல்ல கொடுக்குறோம், அவர் நமக்கு ரத்தினத்தை கொடுக்குறாரு. அவரோட அந்த சக்தி, குணங்கள், ஞானம், செல்வம் என்ன அவரோடது அனைத்துமே உயர்ந்தது நமக்கு கொடுக்கறாரு பாருங்களேன். இது மாதிரி யாராவது தருவாங்களா இந்த உலகத்துல? அதான் அவரை தான் மறந்து போறோமே நம்ம. குப்பைய தானே பிரதர் வாங்கிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்தா. திரும்ப ஞாபகப்படுத்துறாரு, தந்தையை நினைவு செய்யுங்க, இது வந்து மகாபாரத போர் நடக்க போகுது, எல்லாமே முடிந்து போகுதுன்ட்டாரு. பாபா சொல்றது பாரதவாசிகள் மட்டும் தான் இருப்பாங்க, பின் நீங்க உலகத்தின் மீது ஆட்சி புரியுறீங்க, இப்ப தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார மறக்காதீங்கன்றாரு. அவரே ஞான கடலாக இருக்காரு. இதுவும் நாடகம் இல்ல, நாடகம் தானே கேட்கிறாரு. நாடகம் தானே அமைஞ்சிருக்கு, அதனால அப்படிதான் நடக்குது. இது குழம்ப வேண்டிய விஷயம் எல்லாம் கிடையாது, இது நாடகம். மாயா புயலை கொண்டு வரும், இது நாடகம், இதுக்கு பயப்படாதீங்க. மறுபடியும் தந்தை புரிய வைக்கிறாரு, மிகவும் அசுத்தமான மோசமான எண்ணங்கள் வரும், அதுவும் பாபாவிடம் வந்த பிறகுதான் வரும். பாபாவிடம் வராத வரை, அதாவது பாபாவோட மடின்னு பிராக்கெட்ல இருக்கு, பாபாவிடம் வராத வரை மாயை அவ்வளவு சண்டை இடுவது இல்லை. தத்து எடுத்த பின்னால் தான் புயல்கள் வருகிறது. எனவே தந்தை சொல்கிறார், தத்து எடுப்பது கூட ஜாக்கிரதையாக எடுக்க வேண்டும். பலவீனமாக இருந்தார்கள் என்றால் பின் பிரஜையில் வந்து விடுவார்கள். ராஜ்ய பதவி அடைவது நல்லது, ராஜ்ய பதவி அடைவதும் நல்லது, இல்லை என்றால் தாசி ஆக வேண்டி வரும். இது சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது. நல்லது பாபா முடிக்கிறாரு. மாயை வந்து எப்படிப்பட்டதா இருக்குது, அதுவும் சர்வசக்திவானா இருக்குது, கெட்ட எண்ணங்களை அதிகமா மனசுக்குள்ள எழுப்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப எந்த புயல்லையும் குழப்பம் அடையக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இப்ப எச்சரிக்கையோட இருக்கணும். மாயை கிட்ட நல்ல விதத்துல படிச்சு யோகம் செய்து மாயையை வென்று நீங்க அந்த உயர்ந்த பதவியை அடையணும். உயர்ந்த பதவி, அந்த ராஜ பதவி அடையிறது நல்லது. தோத்துட்டீங்க அப்படின்னா தாசதாசி ஆக வேண்டியது இருக்கும். இப்ப இங்க சூரிய வம்சம் சந்திர வம்சத்தின் ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அதுவும் பாருங்க, அதான் மாயை வந்து எப்படி இருக்குமா, பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம், அவர் மடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான புயலை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் மனசுல இருந்திருக்காது. ஆனா பாபா கிட்ட வந்து எப்ப அந்த வாரிசு குவாலிட்டிக்கு வந்திருக்கோமோ, எப்ப குழந்தையா ஜென்மம் எடுத்தோமோ அப்ப வந்துதான் மாயை சண்டையிட ஆரம்பிக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே பிரதர். இவ்வளோ உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளில தூண்டி விடுது பாபா கிடைச்சதுக்கு அப்புறம். இவ்வளோ அப்ப நம்ம உணர்ந்துக்கிறோம் எல்லாத்தையும். அப்ப பாபா கிட்ட நம்ம கொடுத்துருங்கன்றாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா அதை செய்யணும், முறையா செய்யணும் நம்ம. சரிங்க பிரதர். பாபா வந்து வணக்கம் சொல்றாரு. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தை பாபா தாயும் தந்தையுமாக வணக்கம் சொல்றாரு. நம்ம பாபாக்கு வணக்கம் சொல்லிட்டு தாரணையில பாபா என்ன சொல்றாருன்னா, ரூப் பசந்த் ஞானம் யோகம் உடையவராக அழியாத ஞான ரத்தனங்களோட தானம் செய்து மகாதானி ஆக வேண்டும். என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அது மற்றவர்களுக்கு கூட சொல்லி கொடுங்கன்றாரு பாபா. அதையும் மத்தவங்களுக்கு சொல்லுங்கன்றாரு. மகாதானி ஆகுங்க, ஞான யோகம் ரூப் பசந்த்னு சொன்னார் இல்லையா, அறியாத ஞான ரத்தினங்களை அடுத்தவங்களுக்கு தானம் செய்யுங்க அப்படின்னு, அவங்களுக்கு தான் மகாதானி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. நீங்களும் படிங்க, மற்றவர்களையும் படிக்க வைங்க அப்படிங்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எந்த விஷயத்தையுமே
குழம்புவதோ பயப்படுவதோ கூடவே கூடாதுன்றாரு. தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பேற்பட்ட மலராவேன், என்னிடம் எந்த ஒரு துர்நாற்றம் இல்லையே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதான், நான் எப்படிப்பட்ட மலர், நான் தூய்மையான மலர், என்கிட்ட எந்த ஒரு அசுத்தம் இல்லை தானே அப்படின்னு தன்னைத்தானே சோதித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். வரதானம் பாபா என்ன சொல்றார்? வரதானம் திட சங்கல்பத்தின் மூலமாக பலவீனங்கள் என்னும் கலியுக மலையை அழித்து விடும் சக்தியோட வடிவ ஆகுக, அதாவது வடிவம் ஆகுங்கன்றார் பாபா. இதுக்கு விளக்கம் என்னன்னா, மனமுடைதல் ஏதேனும் சமஸ்காரம் இன்னல் வசமாவது மனிதர் வைபவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவது, இது போன்ற கலியுக மலைய திட எண்ணம் என்னும் விரல் கொடுத்து சதா காலத்திற்கு அழித்து விடுங்கள். வெற்றி அடையுங்கள். வெற்றி என்பது கழுத்தின் மாலை. சதா இந்த நினைவால் சக்தி சொரூபம் ஆகுங்கள். இதுவே அன்பிற்கு செலுத்தும் கைமாறு. எப்படி பிரம்மா பாபா மனோ நிலையில் உறுதியான தூணாகி காண்பித்தார், அவ்வாறே தந்தையை பின்பற்றி அனைத்து குணங்களிலும் தூண் ஆகுங்கள். ஆமா, இப்ப நீங்க என்ன காரியம் செய்யணும்? இந்த கலியுக மலையை அகற்றக்கூடிய காரியம் செய்யணும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? திட சங்கல்பத்தோடு நீங்க இந்த கலியுக மலை, அதாவது புயல்னு சொன்னார் இல்லையா, அந்த புயலுங்கிறது எதுனா இந்த மனிதர்கள், வைபவங்கள், அந்த சங்கல்பங்கள், அந்த வீணான அந்த சம்ஸ்காரம், அந்த இன்னல்கள், பிரச்சனைகள், இது எல்லாமே கலியுக மலையை போன்றதுதான். எல்லாமே உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் அகற்றணும் அப்படின்னா திட எண்ணம், திட சங்கல்பம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற. இந்த திட சங்கல்பத்தின் அந்த ஒரு விரல் மூலமா இந்த கலியுக மலைய தூக்கி அப்புறப்படுத்துங்க, அழிச்சு காண்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரா இருக்கீங்க? வெற்றி ரத்தினமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. வெற்றி மாலை என்னுடைய கழுத்து மாலையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. வெற்றி நம்முடைய பிறப்புரிமையா இருக்குது, வெற்றி நம்முடைய கழுத்து மாலையா இருக்குது. நம்ம கல்ப வெற்றியாளர்களா இருக்கோம். ஏன்னா போன கல்பத்துல இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சு வந்துட்டோம், இந்த கல்பத்திலயும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற அந்த திடமான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த திடமான எண்ணம் உங்களுக்கு இருக்கும் போதுதான் நீங்க அந்த சக்தியின் வடிவமா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பிரம்மா பாபா அந்த மனோநிலையில உறுதியான தூணாக இருந்தார், அதே போல நீங்களும் ஒவ்வொரு குணத்திலும் பிரம்மா பாபா போலவே ஒரு தூணாகணும் அப்படின்னு சொல்றார். இதுதான் பிரம்மா பாபாவின் அன்புக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அது இந்த சக்தி சொரூபம் ஆகுங்கள் அப்படின்ற ஒரு வரதானம் பாபா கொடுத்திருக்காரு நமக்கு. எப்ப அந்த சக்தி வரும் அப்படின்னா, நான் கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிறப்போ சக்தி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. போன கல்பத்திலே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், வெற்றி என்னுடைய கழுத்து மாலை இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது சக்தி வந்துடும். நமக்கு 2 தூண் இருக்காங்க பிரதர். ரெட்டிப்பு சக்தி பாபா, சிவபாபா, பிரம்மா பாபா. ஆமா, பிரம்மா பாபா அவரு தனியா நின்னு சிவபாபாவோட துணையில. நமக்கு 2 பாபா இருக்காங்க. அது நம்ம ஈஸியா கொண்டு வரலாம், நம்ம தான் விட்டுறோம், மறந்துடுறோம் அவரை. 2 அப்பா, அதாவது பிரம்மா அம்மாவும் இருக்காங்க, சிவா அப்பாவும் இருக்காங்க. அது சக்தி சொரூபமா நம்மள மாத்துறாங்க. ஓகே பிரதர். இப்போ ஸ்லோகன்ல என்ன சொல்றாரு பாபானா, சாதனங்கள் யாவும் சேவைக்காகவே, சுகமான ஓய்வை அனுபவிக்க அல்லன்றாரு பாபா. ஆமா, சாதனங்கள் பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா எல்லாம் சேவைக்காகத்தான், சேவைக்காக பயன்படுத்துங்க, நீங்க சுகமா இருக்கிறதுக்காக கிடையாது அப்படிங்கிறாரு. இப்ப மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்குது, கரண்ட் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா எதுக்காக இருக்குது? நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு மத்த நேரத்துல சேவை ஈஸியா செய்யறதுக்காகத்தான். சரியா? அப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டா சுகமா போய் படுத்து தூங்கலாம் அப்படின்றது மாதிரி அதுக்காக இந்த எண்ணம் தான் வருதுன்னு தூங்குவோமா நல்லா. ஆமா, வேலையை முடிச்சுட்டு. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேவைக்காகத்தான் அந்த சாதனங்கள் இருக்குது. சாதனங்களை பயன்படுத்தி சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் நல்ல விதத்துல சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே பிரதர். ஆக்சுவலா அந்த செல்லுல கூட நல்லா பாபா இதா கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே அசதி இருந்தா நல்லா தூக்கம் வந்துருதுங்களா, அதை நினைச்சா இப்ப சிரிப்புதான். கொஞ்சம் நம்ம சேவையும் பண்ணணும், பாபா மடியில கொஞ்சம் ஓய்வும் எடுக்கணும் அப்படின்ற. ஓகேங்க பிரதர். அவ்வியக்த சுவாமிக்கு என்ன சொல்றேன்னா, ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்யுங்க, உள்முகமாக இருக்கும் பயிற்சி செய்ய சொல்றாரு. எப்படி ஆத்மா உள்முகமா நம்ம இருக்க பயிற்சி செய்யணும், எப்படி ஒரு அணுகுண்டு வீசினா நாலாபுறமும் அதன் தாக்கம் பரவுகிறதோ அது போல
அந்த அணுகுண்டு ம் இது ஆன்மீக குண்டு, அது அந்த அணுகுண்டு, இது இந்த ஆன்மீக அணுகுண்டு. ம் இதன் தாக்கம் அநேக ஆத்துமாக்களை கவர்ந்திழுக்கும். ம் சுலபமாகவே ஆன்மீக நிலையை பயிற்சி செய்யுங்கள், ம் அதிகரியுங்கள். நினைவின் சுரூபத்தால் வாயு மண்டலம் சக்திசாலியாக மாறிவிடும். அந்த அணுகுண்டு வீசுறாங்க அப்படின்னா அதன் மூலமா நாலாப்புறமும் தாக்கம் ஏற்படும், நாலாப்புறமும் அழிவு ஏற்படும். ஆனா தந்தை என்ன சொல்றார் நமக்கு, நீங்க ஆன்மீக அணுகுண்டு வீசுங்க அப்படின்னு சொல்றார். அப்படி வீசுனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த தாக்கம் வந்து அந்த நாலாப்புறமும் பரவும் இல்லையா, உங்களுடைய நினைவின் சொரூபத்தால அந்த வாயுமண்டலம் நல்ல விதத்துல உருவாகும். அந்த வாயுமண்டலம் நல்ல விதத்துல உருவாயிருந்துச்சுன்னா மற்ற ஆத்மாக்களும் அந்த ஆன்மீக சக்தினால ஈர்க்கப்பட்டு கவர்ச்சி அடைஞ்சு வருவாங்க இல்லையா உங்ககிட்ட. அப்ப நீங்க ஞானம் கொடுக்கலாம், அவங்களுக்கு சக்தி கொடுக்கலாம், தந்தையின் அறிமுகம் கொடுக்கலாம், அவங்களும் முக்தி ஜீவன் முக்தி அடையிறதுக்கான ஒரு வழிகாட்டலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.